சௌந்தரபாண்டியன் மற்றும் ஜெயசீலனுடன் நேர்களை அழைக்கின்றோம். அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்களின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெற்று ஓங்கி பெரு செந்தமிழ்நடு கயலூர் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காத கொக்கிலிருந்து சீர்ந்த முளைப்பற்ற வாங்கா குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்கா செல்வம் நிறைந்த எம்பாவாய் என்று நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இன்றைய சொர்க்கவாசல் திறப்பு விழாவானது நம்முடைய தருமபுரி பண்பலை 102.5 தருமபுரி கோட்டை பெருமாள் கோயிலிலிருந்து நேரடியாக இந்த நேரலை ஒளி உலாவர காத்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இங்கு பக்தர்கள் கோட்டை பெருமாள் கோயில் அருகிலே கூடி இருக்கிறார்கள். இந்த விடியற்காலை பொழுதிலே மங்கள நான் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சொர்க்கவாசல் திறப்புக்காக தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பொதுவாகவே ஏகாதசி என்பது வருடத்திற்கு 24 அல்லது 25 முறை வருகிறது. ஏறத்தாழ 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த ஏகாதசி விரதம் கடைபிற்று வருகிறது. அது மட்டுமல்ல, மார்கழி மாதம் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை இவை கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்து வருகிற 11வது நாள் ஏகாதசி விழாவாக போற்றப்படுகிறது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்ததுதான் நம்முடைய சொர்க்கவாசல் திறப்பு விழா. 1000 நாக்கு கொண்ட ஆதிசேஷனால் சொல்ல முடியாது ஏகாதசியினுடைய பெருமை என்கின்ற ஒரு பொன்மொழியும் உண்டு. பொதுவாகவே நாம் துளசி தண்ணீரை குடிக்க வேண்டும். அப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அவர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரறி தொழுதலன் மனனே. உயர்வாரா உயர்நலம் உடையவன் யாவன் அவன், மயர்வாரா மதிநலம் அருளினான் யாவன் அவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவன் அவன், துயராறு சுடரோடி தொழுதேலு என் மனனே என்கிற இன்றைய பாசுரத்தை உங்கள் முன்னால் கூறி என்னுடைய வருணையை தொடங்குகிறேன். பொதுவாக தருமபுரி மாவட்டம் கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய வரலட்சுமி உடனாகிய பரவாசுதேவ கோவிலில் நாங்கள் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த கோவிலானது பல்வேறு வரலாற்று சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. குறிப்பாக 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிக பெருமைக்குரிய கோவிலாகும் இக்கோவில். அது மட்டுமல்ல, பொதுவாக பெருமாள் 3 கோலங்களில் காட்சியளிப்பார். ஒன்று நின்ற கோலம், இன்னொன்று படுத்த கோலம், இன்னொன்று அமர்ந்த கோலம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் கோட்டை பரவாசுதேவ கோவிலில் பெருமாளானவர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கக்கூடிய சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு. அதோடு கூடுதல் சிறப்பு என்னவென்று சொன்னால், பரவாசுதேவர் வரமகாலட்சுமியை தன் மடியில் அமர வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பையும் தன்னகத்தே கொண்டுள்ளதுதான் இக்கோவிலாகும். குறிப்பாக தருமபுரி கோட்டை பரவாசுதேவ கோவிலில் ஒவ்வொரு வருடமும் பரமபத வாசல் திறப்பு விழா, சொர்க்கவாசல் திறப்பு விழா என்பது மிக சிறப்பாக நடைபெறும். அதேபோல் இந்த வருடமும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கோவில் முழுவதும் பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை விடியற்காலை 4 மணிக்கே இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பக்தர்கள் தங்கள் குடும்பம் சகிதம் வந்து இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று உரிய பக்தியுடன் வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தருமபுரி கோட்டை அருள்மிகு ஸ்ரீ வரமகாலட்சுமி உடனரை ஸ்ரீ பரவாசுதேவ பெருமாள் திருக்கோவில் பட்டாச்சியார் பிரசாத் அவர்கள் தற்பொழுது நம்மோடு இணைகிறார்.